ஸ்ரீ வாசுதேவ மகாத்மியம் 18ஆம் அத்தியாயம். வாசுதேவரின் அவதாரங்கள். இறைவன் கூறினார், பெரிய முனிவரே, தாங்கள் பெற்ற எனது காட்சிகள் தாங்கள் எப்போதும் என்னுடைய பிரத்யேக பக்தராக இருப்பதாலும் தங்களிடம் பாசாங்கு இல்லாததாலும் தங்களுக்கு பார்வைகளை வழங்க வேண்டும் என்ற எனது விருப்பத்தாலும் ஆகும். உங்களில் எப்போதும் அகிம்சை மற்றும் பிரம்மச்சரியம் இரண்டையும் கடைபிடித்தல், தனிப்பட்ட கடமைகளில் நிலைத்திருத்தல், அமைதி, உலக இன்ப பொருள்கள் மீதான வெறுப்பு, ஆன்மாவை பற்றிய கருத்து மற்றும் அறிவு ஆகியவை உள்ளன. எப்போதும் துறவிகளுடன் தொடர்பு, அதன் 8 பகுதிகளுடன் யோக பயிற்சி, முழுமையான புலன் கட்டுப்பாடு, முனிவர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட உணவில் வாழ்வாதாரம், தவம் மற்றும் அனைத்து தீமைகளிலிருந்தும் விடுதலை. என்னுடைய மகத்துவத்தை பற்றி அறிவால் முன்னிறுத்தப்பட்ட எனக்கு மட்டுமேயான முழுமையான பக்தி உன்னில் உள்ளது. எனவே மத நெறிகளை உறுதியாக கடைபிடிப்பவரை நீங்கள் என்னை இங்கே காணலாம். இந்த குணாதிசயங்களை கொண்ட வேறு மனிதர்கள் எப்போதாவது இருந்தால் அவர்களும் என்னை அத்தகைய வடிவத்தில் காணலாம். என்னுடன் பிரத்யேகமாக இணைந்த பக்தர்களுக்கு மிகவும் பிரியமான நான் பிராமண முனிவரே, பிராமணரே, ராதை மற்றும் லக்ஷ்மி தேவியுடன் மேலே குறிப்பிட்டுள்ளபடி இணைந்த நான் எப்போதும் இந்த அழியாத இல்லத்தில் என்னை சார்ந்தவர்களுடன் தங்குவேன். வாசுதேவ வடிவத்தை சேர்ந்த நான் அனைத்து செயல்களின் பலனையும் தருபவன். அனைத்து உடல் உயிரினங்களிலும் எனது உள்ளார்ந்த தன்மையால் நான் எப்போதும் ஒரு சுயாதீனமானவனாக செயல்படுகிறேன். வைகுந்தம் என்று அழைக்கப்படும் பெரிய வாசஸ்தலத்தில் 4 கரங்களை உடைய நான் என் மனைவி லக்ஷ்மி தேவியுடனும் நந்தனுடனும் கருடனுடனும் முதன்மையானவர்கள் என்ற எனது உதவியாளர்களுடனும் வசிக்கிறேன். பூமியில் தெய்வீக ஒளி வீசும் வாசஸ்தலமான ஸ்வேத துவீபத்தில் ஸ்வேதம் முக்தர்களுக்கு, அதாவது அந்த துவீபரின் விடுதலை பெற்ற ஆன்மாக்கள், ஒரு நாளைக்கு 5 முறை என் செவி சாய்ப்பை வழங்குகிறேன். அனிருத்தன், பிரத்யும்னன் மற்றும் சங்கர்ஷ்ணன் எனப்படும் எனது தனிப்பட்ட வடிவங்களுடன் எண்ணற்ற கோடி பிரம்மாண்டங்கள், பிரபஞ்சங்களை படைத்தல், பராமரித்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றை செய்கிறேன். படைப்பின் தொடக்கத்தில் என் தொப்புளில் உள்ள தாமரையிலிருந்து பிரம்மதேவர் என்னால் படைக்கப்பட்டார். அவர் தவம் மற்றும் தியாகங்களால் என்னை சாந்தப்படுத்தினார். நாரத மாமுனிவரே, பின்னர் அவர் மீது மகிழ்ச்சி அடைந்த நான் அவர் விரும்பிய வரங்களை வழங்கினேன். பிரம்மதேவரே, குடிமக்களை படைப்பதற்கு தேவையான திறனை தாம் பெறுவீர். என் வரத்தின் பலத்தால் அவை அனைத்தும் தமது கட்டளைக்கு கீழ்ப்படியும். நித்திய வேதங்கள் தம் புத்திசாலித்தனத்தில் வெளிப்படும். என் சொந்த வடிவத்தை பற்றிய சரியான அறிவை தாம் பெறுவீர். தம்மால் வகுக்கப்பட்ட ஒழுக்கம் மற்றும் ஒழுக்கத்தின் எல்லைகளை யாரும் கடக்க இயலாது. வரங்களை பெற விரும்பும் ஏராளமான சூரர்கள், அசுரர்கள் மற்றும் உன்னத ஆன்மா கொண்ட முனிவர்களுக்கு தாம் மட்டுமே வரங்களை வழங்குவீர். பிரம்மதேவரே, விதியான பிரம்மதேவரே, சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை தாம் வெட்கப்படும் போது அல்லது ஏமாற்றப்படும் போது தம்மால் நான் நினைவு கூறப்பட்டவுடன் நான் என்னை வெளிப்படுத்திக் கொள்வேன். மேலும் தமக்காக அந்த காரியத்தை நிறைவேற்றுவேன். பிரபஞ்சம் தம்மால் படைக்கப்படும் போது நான் ஒரு கேழலின் வடிவத்தை எடுத்து, அதாவது பன்றி முகம் கொண்டு, பெரிய கடலில் மூழ்கி தொலைந்து போன பூமியை கொண்டு வந்து தைத்தியனை கொன்ற பிறகு அதை அதன் சொந்த இடத்தில் நிலைநிறுத்துவேன். ஹிரண்யாக்ஷர் தனது வலிமையை பற்றி பெருமைப்படுகிறார். தங்கள் நாள் முடியும் போது நான் ஒரு மீனாக மாறி உங்கள் இரவு நேரத்தில் பூமியையும் அதன் மருத்துவ தாவரங்களான மனுக்கள் மற்றும் பிறவற்றையும் ஒரு படகை போல தாங்குவேன். கஷ்யப முனிவரின் மகன்கள், அதாவது தேவர்கள் மற்றும் அசுரர்கள், அமிர்தத்தை பெறுவதற்காக திருப்பார்கடலை கலக்கும் போது நான் ஆமையின் வடிவத்தை எதிர்கொண்டு கூர்ம அவதாரத்தில் என் முதுகில் மந்தார மலையை சுமப்பேன். சூரர்களின் பணியை நிறைவேற்றுவதற்காக ஒரு மனித சிங்கத்தின் வடிவத்தை எடுத்து தியாகங்களை அளிப்பவரான திதியின் மகனான ஹிரண்யகசிபுவை கொல்வேன். இது விதி.
விரோச்சனனின் மகன் பலி ஒரு சக்தி வாய்ந்த பெரிய அசுரன். மகாபலி சக்கரவர்த்தி என்ற திருநாமம் கொண்டு அழைக்கப்படுவான். அவன் சக்கரத்தை தனது ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றுவான். 3 உலகங்களும் அவனால் கைப்பற்றப்படும் போது, அதாவது வெல்லப்படும் போது, காசியின் இந்திராணியின் கணவரான தேவேந்திரன் ஏமாற்றமடைந்து மனச்சோர்வடைந்தால், நான் கஷ்யபரின் 12வது மகனாக அதிதி தேவி அங்கு நான் இருப்பேன். அதிதிக்கு மகனாக பிறப்பேன். பின்னர் தேவேந்திரனுக்கு மீண்டும் சொர்க்க ராஜ்யத்தை வழங்குவேன். தெய்வங்களை அந்தந்த இடங்களில் மீண்டும் நிலைநிறுத்துவேன். மேலும் பலி சக்கரவர்த்தியை பாதாள உலகத்தில் வசிப்பவராக மாற்றுவேன். கர்தவர் மற்றும் தேவஹூதியை சேர்ந்த கபிலர் என்ற மகனாக மாறி உலகத்தின் மீது அலட்சியத்தை ஏற்படுத்திய நான் காலப்போக்கில் இழந்த மறக்கப்பட்ட சாங்கிய தத்துவத்தை அறிவிப்பேன். அன்னை அனுசூயா தேவி மற்றும் அத்ரி முனிவரின் மகனாக தத்தராக அவதாரம் எடுத்து என்ற அறிவியலை கற்பிப்பேன். பிரகலாதனுக்கும் யதுமன்னனுக்கும் சஹஸ்ரார்ஜுனன் இது விதி. மேரு தேவி மற்றும் நாபியின் மகனாக ரிஷபனாக அவதரித்து பரமஹம்சையர் என்ற பண்டைய தர்மத்தை, அதாவது பரமஹம்சங்களை பற்றியது தனி மனிதர்களின் உயர்ந்த பிரிவு பரப்புவேன். திரேதாயுகத்தில் நான் பிருகு முனிவரின் குடும்பத்தில் வாரிசாக ஸ்ரீ ராமபிரானாக மாறுவேன். ஒழுக்கம் போன்றவற்றின் வரம்புகளை மீறி தீய வழிகளில் சென்ற சத்திரியர்களை நான் அழிப்பேன். திரேதாயுகம் மற்றும் துவாபர யுகத்தின் சந்திப்பு காலம், அதாவது திரேதாயுகம் முடிந்து துவாபர யுகம் தொடங்கவிருக்கும் காலம் வரும்போது, நான் தசரதன் மற்றும் அன்னை கௌசல்யின் செல்வனாக ராமபிரானாக மாறுவேன். சீதை என்ற பெயருடைய லக்ஷ்மி தேவி ஜனக மன்னரின் மகளாக இருப்பாள். ஈசனாரின் பெரிய வில்லை உடைத்த பிறகு நான் அவளை திருமணம் செய்வேன். பின்னர் போரில் தேவர்கள் மற்றும் முனிவர்களின் எதிரியும் சீதையை கடத்தியவருமான ராட்சசனின் பயங்கர மன்னனை ராவணனை அவனது சகோதரர்களுடன் சேர்ந்து கொள்வேன். பின்னர் வால்மீகி உள்ளிட்ட பெரிய முனிவர்கள் அதுதான் என்னுடைய சாதனைகளை பற்றி பலவிதமாக பாடுவார்கள். அதை கேட்டால் அனைவரின் பாவங்களும் அழிந்துவிடும். பூமிக்கு பாரமாக மாறும் அசுரர்களை அழிப்பதற்காகவும் நல்லவர்களை காப்பதற்காகவும் துவாபர யுகமும் கலியுகமும் சந்திக்கும் இடம் முடிவடையும் போது வாசுதேவன் என்று அழைக்கப்படும் நான் ஸ்ரீகிருஷ்ணன் வடமதுரை நகரில் தந்தையான வாசுதேவருக்கும் அன்னையான தேவகிக்கும் பிறந்தவன். அதேபோல் பலராமர் எனப்படும் சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னன் மற்றும் அனிருத்தன், அதாவது பஞ்சராத்திரர்களில் அனைத்து வியூகர்களும் யதுவின் குடும்பத்தில் பிறப்பேன். தேவி ராதை பக்தர் ரிஷபானுவின் மகளாக இருப்பாள். நான் அவளுடன் பிருந்தாவனத்தில் விளையாடுவேன். தாமரையில் பிறந்த பிரம்மதேவரை லக்ஷ்மி தேவி ருக்மிணி தேவி என்ற பீஷ்மகரின் மகளாக பிறப்பாள். ஒரு போரில் மன்னர்களை வென்ற பின்னர் நான் அவளை பலப்படுத்துவேன். தர்மத்தின் எதிரிகளான அசுரர்களையும் அவர்களால் வேட்டையாடப்பட்ட மன்னர்களையும் கொன்று தர்மத்தை நிலைநாட்டுவதன் மூலம் பூமியை சுமையிலிருந்து விடுவிப்பேன். ஒருவரின் மனம் எப்படியாவது என்னிடம் அர்ப்பணிக்கப்பட்டால் நான் அவரை பிரம்மத்தின் உச்ச நிலைக்கு அழைத்துச் செல்வேன். பூமியில் நீதியை நிலைநாட்டி யதுவின் இனத்தை அழித்த பிறகு தேவர்கள் பார்க்கும் போது நான் பூமியிலிருந்து மறைந்து விடுவேன். கிருஷ்ண துவைபாயனரும் மற்றவர்களும் கிருஷ்ணராக எனது வீர செயல்களை பல விதமாக புகழ்வார்கள். அவர்கள் பாவங்களை உடனடியாக அழிப்பவர்களாக இருப்பார்கள். பராசரரின் மகனான ஸ்ரீ கிருஷ்ண துவைபாயனராக அவதரித்த பிறகு வேதத்தை ஒரு மரத்தை போல வெவ்வேறு கிளைகளாக பிரிப்பேன். புத்தராக மாறுவதன் மூலம் நான் தவறான பகுத்தறிவை பயன்படுத்தி அசுரர்களை ஏமாற்றுவேன். வேத நடைமுறைகளை பின்பற்றுபவர்கள் 3 உலகங்களையும் துன்புறுத்துவார்கள். போர்களில் நான் ஸ்ரீகிருஷ்ணராக மற்றும் அர்ஜுனனால் கொல்லப்பட்ட அசுரர்கள் பூமியில் அதர்மத்தை, அநீதியான நடைமுறைகளை ஊக்குவித்து நிலைநாட்டும் போது நாராயண முனிவரான நான் கோசல தேசத்தில் என் பக்தரான தர்மதேவரிடமிருந்து சாமன் பாடல்களை பாடும் பிராமணராக பூமியில் பிறப்பேன். அஜா, அதாவது பிரம்மதேவர் புனித தர்மத்தை நிலைநாட்ட முனிவர்களின் மற்ற முனிவர்களின் சாபத்தால் மனிதர்களாக பிறக்கும் முனிவர்களின் பாதுகாவலராகவும்
குழந்தையே, உத்தவரின் சாபத்தால் மனிதர்களாக பிறக்கும் முனிவர்களின் பாதுகாவலராகவும் இருப்பேன். கலி மாதத்தின் முடிவில் நான் கல்கியாக அவதரிப்பேன். தெய்வீக குதிரையில் ஏறி மிலேச்ச வம்சாவளியை சேர்ந்த மிகவும் பாவம் நிறைந்த மக்களை நான் கொல்வேன். வேதங்களில் கூறப்பட்டுள்ள தர்மம் அசுரர்களால் அழிக்கப்படும் போதெல்லாம் அதன் பாதுகாப்பிற்காக எனது வெளிப்பாடு ஏற்படும். எனவே பதட்டத்தை முற்றிலுமாக கைவிட்டு முன்பு போலவே குடிமக்களை உருவாக்குங்கள். இந்த வரங்களை அவருக்கு வழங்கிய பிறகு நான் கண்ணுக்கு தெரியாதவனாகிவிட்டேன், அதாவது அந்தர்தானமாகி மறைந்து விட்டேன். அவருக்கு வழங்கப்பட்ட அனைத்து வரங்களும் குறிப்பிடுவதை நான் செய்கிறேன். என் சக்திகளால் எளிதாக செய்வேன். பிராமணரே, இந்த வழியில் அனைத்து உடல் உயிரினங்களையும் கட்டுப்படுத்துபவரான எனது பார்வையை பெறுவது மிகவும் கடினமாகிவிட்டது. தங்களுக்கு இது சாத்தியமானது என் மீதான உங்கள் ஒற்றை மன பக்தியால். சிறந்த முனிவரை, நீங்கள் விரும்பும் எந்த வரத்தையும் என்னிடமிருந்து தேடுங்கள். நான் உங்களிடம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் கேட்போர் பலனளிக்க மாட்டார்கள். ஸ்கந்தன் கூறினார். இறைவனின் பேச்சை கேட்டதும் சிறந்த முனிவரான நாரத மாமுனிவர் தன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவராக கருதி இறைவனிடம் முனிவரே என்று உரையாற்றினார். நாரத மாமுனிவர் கூறினார், குருவே, உங்கள் பார்வையால் எனது எல்லா ஆசைகளும் நிறைவேறுகின்றன. அனைத்து உடல் உயிரினங்களுக்கும் இது, அதாவது தங்கள் பார்வையாளர்கள் கிடைப்பது மிகவும் கடினம் என்று நான் கருதுகிறேன். எனவே தங்கள் பக்தரான உங்களை நேரடியாக பார்ப்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. இது உங்கள் வசிப்பிடம். இவ்வாறு அழைக்கப்படும் இங்கு அமிர்தம் பெற தகுந்தது என்று நான் விரும்புகிறேன். இதனுடன் ஒப்பிடும்போது இந்த பிரம்மாண்டத்தில் வேறு எங்கும் பெறுவதற்கு கடினமானது எதுவும் இல்லை. இங்கே என்னில் மகிழ்ச்சியடைந்த தங்களிடம் இதை நான் கோர முடியும். தேவர்கள் மற்றும் மூதாதை தொடர்பான வேத சடங்குகளை செய்வதன் மூலம் பெறப்படும் மறு உலக மகிழ்ச்சியும் அழியக்கூடியது. அந்த அற்பமான மகிழ்ச்சி உங்களை விட அதிகமாக இருக்க நான் விரும்பவில்லை. பகவானே, வரங்களை வழங்குபவர்களில் மிகவும் முக்கியமானவரான தங்களிடமிருந்து நான் விரும்பும் ஒரே ஒரு வரத்தை மட்டுமே நான் வேண்டுகிறேன். தங்கள் சிறப்பையும் தங்கள் பக்தர்களின் சிறப்பையும் பாடுவதில் என் அறிவு எப்போதும் ஆர்வமாக இருக்கட்டும். மேலும் அது உங்கள் மீது எப்போதும் அதிகரித்து வரும் அன்பையும் பக்தியையும் கொண்டிருக்கட்டும். ஸ்கந்தன் கூறினார். அவர் கேட்டதற்கு அப்படியே ஆகட்டும் என்று உறுதியளித்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவருக்கு ஒரு பெரிய வீணையை கொடுத்தார். பாடி மீண்டும் அவரிடம் பேசலானார். பகவான் கூறினார், தெய்வீக முனிவரே, இந்த இடத்திலிருந்து விசாலா பதரிக்கு, அதாவது பத்ரிகாசிரமத்திற்கு செல்லுங்கள். பதரிகாசிரமத்தின் மகனான நாராயணரை அங்கே பக்தியுடன் வணங்குங்கள். நீங்கள் என்னுடன் மட்டுமே இணைந்த ஒரு பக்தர். உங்கள் இதயம் வஞ்சகத்திலிருந்து விடுபட்டது. எனவே உங்கள் வாரிசான பிரம்மதேவரை விட நான் உங்களை மிகவும் மதிக்கிறேன். முனிவரே, என்னுடன் மட்டுமே இணைந்திருக்கும் பக்தர்கள் என்னை குறித்து, என் இயல்பு மற்றும் வடிவம் மற்றும் என் மகத்துவத்தின் அளவை குறித்து அனைத்தையும் அறிவார்கள். அவர்களின் இதயங்களில் நான் மட்டுமே சிந்தனைகளுக்கும் சிந்தைக்கும் உள்ள பொருள். அவர்கள் என்னுடையவர்களே. அவர்கள் விரும்பும் பொருள் நான் தவிர வேறு யாரும் இல்லை. எனக்கும் அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. அர்ப்பணிப்புள்ள கற்பு மனைவிகள் தங்கள் நல்லொழுக்கங்களால் நல்ல கணவர்களை தங்கள் சக்தியின் கீழ் கொண்டு வருகிறார்கள். அதே போல் என் பக்தர்கள் என்னை தங்கள் சக்தியின் கீழ் கொண்டு வருகிறார்கள். நான் ஸ்ரீயுடன் சேர்ந்து அவர்களை பின்தொடர்கிறேன். நான் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தவன் போல அவர்கள் எங்கிருந்தாலும் நான் அங்கே இருக்கிறேன். தெய்வீக முனிவரை, விடுதலையை விரும்புபவர்கள் இந்த உலகில் துறவிகளுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் மட்டுமே என்னை அடைய முடியும். வேறு எந்த வழியும் இல்லை என்ற உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். மனிதர்கள் என்னை நாடும் போதெல்லாம் அவர்கள் மாயையின் அடிமைத்தனத்திலிருந்தும் ஜீவன், அதாவது சம்சாரத்திற்கு உட்பட்ட ஆன்மா என்ற நிலையிலிருந்தும் உடனடியாக விடுவிக்கப்படுகிறார்கள். ஒரு மனிதன் எந்த உணர்வு அல்லது மனநிலையுடன் என்னிடம் அடைக்கலம் தேடுகிறானோ அவன் விரும்பிய மகிழ்ச்சியை பெறுகிறான். ஆனால் மற்றவர்களைப் போல அவன் சம்சாரத்திற்கு திரும்புவதில்லை. ஸ்கந்தன் கூறினார். இவ்வாறு இறைவனால் கூறப்பட்ட நாரத மாமுனிவர் விரும்பிய அருளை பெற்று அவரை வணங்கி
விழிநீர் நிறைந்த விழிகளுடன் திரும்பினார். வீணையுடன் பாடும்போது அவர் ஸ்வேத முக்தர், அதாவது வழிகாட்டியான ஸ்வேத துவீபரிடமிருந்து விடுவிக்கப்பட்ட ஆன்மா அதனிடமிருந்து முன் போலவே தனக்கு முன்னால் செல்வதைக் கண்டார். மேலும் அவர் நாரத மாமுனிவர் அவரை பின்தொடர்ந்தார். புகழ்பெற்ற பிராமணரை ஸ்வேத துவீபத்தை அடைந்த உடனேயே அவர் அனைவரையும் வணங்கி திரும்பினார். பின்னர் நாரத மாமுனிவர் விரைவாக மேருவை அடைந்தார். மேருவிலிருந்து அவர் கந்தமாதன மலைக்கு சென்றார். வானத்திலிருந்து விரைவாக விசால பதரியில் பதரிகாசிரமத்தில் இறங்கினார். 18ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.